ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்தது, இவங்க பிறந்து ஒரு 20 நாட்கள்ல பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது, அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது, சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன, அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது. 4 பேர் இருக்கிறார்கள். மணி, இவனுக்கு கொடு இந்த இட்லிய, அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர். இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு, பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர். சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு, அந்த பெயர் ஐஸ்கிரீம். இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சொன்ன உடனேதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் சொத்து, பெயர்தான் நீ, பெயர்தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி, அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னொன்று, நிறைவாக ஒரு செய்தி, நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அது உங்கள் கையில். நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட, எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட, எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம்தான், வைரம் வைரம்தான். உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான். ஒரு 17 நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமுதாயம் புழங்கவில்லை. பக்தி இயக்கம் வந்து விட்டது. தேவாரம் புழங்கியது, திருவாசகம் புழங்கியது, திரவிய பிரபந்தம் புழங்கியது, ஆழ்வார் பாடல் புழங்கியது, நாயன்மார் பாட்டு புழங்கியது, பதிகம் புழங்கியது, பாசுரம் புழங்கியது, திருக்குறள் புழங்கவே இல்லை. ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு, ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு, திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான் தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது. இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு, ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்கிறதுனா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் வந்திருக்காது. ஆனால்
அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக. நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்த பக்கத்தில் நான் என்ன எழுதுறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கோம். உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைக்கேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்களாம் ரசிச்சுட்டு பாரு ரெண்டுகளை இதை பேசிட்டு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, அது ஒரு பூமி மாதிரி. பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்கோம், வீடு கட்டிருக்கோமே, இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்று நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். வெற்றி ஏதோ சுதி மீட்டினா தான் வரும், அதில் அந்த காற்று கொடுக்கறது தான் சுதி கொடுக்குறாங்க. இது சுதி, அது வெறும் காற்று மட்டும். இது வந்து அதில் இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த வைரமுத்துங்கிற ஆளை கூட இந்த இடத்த எடுத்துக்கப்பா, இது வந்து இது இந்த பொன்மாலை பொழுது பாட்டு எழுதணும்பா, நிலங்கள் படத்தில் பாட்டு வைரமுத்தை கூடுவா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்தை கூப்பிட்டு பாரதிராஜான்னு போகிறாரு. அந்த பாட்டு எழுதி இந்த இடத்த எடுத்துக்கப்பா, இதுதான் நிலம், மியூசிக்ங்கிற நிலம். இந்த நிலத்தில் அந்த 2 கிரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கணும்னா அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம். என்ன பாட்டு, என்ன கட்டடம் கட்டலாம்? பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம். ஃபஸ்ட்டு அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம். அப்போ ஆதாரம் வந்து பூமி தான் மியூசிக், இசை. அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது. அந்த இசையில் வந்து பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது, இதவே வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் பாட்டு தான் நல்லா இருக்குமா, யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும், அதில் என்ன எழுதியிருக்காங்க, அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமியாக இருக்கக்கூடிய அந்த இசை, அந்த இசையமைப்பாளர் யார் அதுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே எழுதும்போது தான் அதை வந்திருக்குது. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ 2 பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதியிருக்காரு, கரெக்டாக எழுதியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். என்னென்ன சண்டை நான் எனக்கெல்லாம் உரிமை இருக்குது கேட்குறேன், சுமார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை பற்றி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே, பாட்டு நல்லா இருக்கா, அவ்வளோதான். அப்படி அதே தான் நிலைமையில தான் இன்னும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது? பல பேர் போகிறவங்க வந்து போனோன்னா பாட்டு இருக்குன்னா நம்ம இதில் ஒரு பாட்டு இருக்குங்க, அந்தி மழை பொழிகிறதுன்றதுன்னா இந்த தனியாக போனோன்னா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது. எங்கன்னா ஊரில் வந்து நிறைய தோப்பில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்போது பாட்டு வராது, வார்த்தை வராது. அப்போ வந்து இப்போ இதுதான் பயத்துக்கு பாடுற வெறும் ராகம்தான் வருமே தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில். அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த டியூன் தான் மனசில் நிற்குது. நீங்கள் எத்தனை வருஷமானாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, போனால் போகட்டும் போடான்னு சொன்னால் போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை. அப்போ அந்த டியூன் தான் நிற்கிறதே தவிர அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினதான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். ஆக ஒரு கவிஞராக இருக்கப்பட்டவர்கள் வந்து கவிஞர்களுக்கு இசையமைப்பாளர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவர்களுடைய உங்களுக்கு தெரியும், 400 சிந்து காவடி சிந்து அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு.
அவர் பாலச்சந்திர சார் மகா மேதை. அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது இந்த 400 சிந்து காவடி சிந்து பாட்டு வரும்போது இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 400 சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா அது பொண்ணு பேர் சிந்து, அதனால் 400 சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கணும்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் பாடி காட்டுறாரு 400 சிந்து காவடி சிந்துன்னு. கொஞ்சம் பொறுங்க அப்போ அனந்து அது நோட்டு அடியா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கியிருக்காரு. நோட்டை வாங்கினோன்னா அந்த பேஜ் எடுத்து பார்த்துட்டாரு. இந்த சுச்சுவேஷன் பார்த்தா இந்த பாருங்க 400 சிந்து என்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டைரக்டர் டிஸ்கஷனில் எழுதி வச்சது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசை தான். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னா அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசைதாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாம தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் வந்து இளையராஜாவை குத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆளில் அதை நல்லா சொல்லிட்டு இருக்காரு. அவர் வரதராஜா சொல்ல மாட்டார், பாவம் அவர் வந்து உடம்பு சரியில்லை படுத்திருக்காரு. ஆக ஒரு கவிஞரை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த நிலமாகிய ராகம், அந்த ராகத்துக்குள்ளே நீங்கள் கட்டின 400 சிந்து பாடலாக இருக்கட்டும், அந்திமழை பொழிகிறதா இருக்கட்டும், இல்லை எந்த பாடல் பூவே இளைய பூவேவாக இருக்கட்டும், வேறு எந்த பாடலாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க தனித்தனி கட்டடங்கள். நானும் கட்டியிருக்கேன், ஒரு 200-2000 வீடு கட்டியிருப்பேன். என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான். நான் பெருமை அடித்துக்கொள்ள நான் வரல, அண்ணனை சொன்னதுனால அந்த குற்றத்துக்காகத்தான் தான் நான் இது வந்து கேட்க வந்தேன். தவிர அது மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது. இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம், சொல்ல தேவையில்லை. இன்னும் ஆக்கப்படி சாகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கோம். ஆகையால் வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தினம் கும்பிடணும். லண்டன் இன்னைக்கு வைரமுத்து பேரே இருந்திருக்காது, பேரே சுத்தமாக இருக்காது. எங்கே கவிதை புத்தகத்தை பல பேருக்கு வந்து எழுதி டியூன் பண்ண சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை சார், அவர் எழுதின பாட்டு ஒரு 2 பாட்டு கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஏப்பா இதுக்கு ஒரு டியூன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இது அந்த இளையராஜா டியூன் வேண்டாம், வேறு டியூனில் நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அதே பாட்டை எடுத்து வேறு பேக்ரவுண்ட் போட்டு தந்தடன் தன் தருதன் தன் ஆரம்பிச்சார். எதுக்கு? அந்த பொன்மாலை பொழுதுறதுக்காக வச்சுட்டார். இப்போ அதே பாட்டை வந்து அவருக்கு ஒரு சவால், ஒரு 2 பாட்டு 3 பாட்டு உங்களுடைய பாடலை செலக்ட் பண்ணிக்கங்க, 3 மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுங்க, அதே சிச்சுவேஷனுக்கு வேறு டியூன் போட சொல்லுங்கள், வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள். அதை வந்து இவங்க டிவியில் கொடுத்து ஜனங்களுக்கு பார்த்தீங்களா அந்த பாட்டை மாற்றிருக்கோம், இளையராஜா டியூன்லாம் போச்சு, இனிமேல் தேவையில்லை, இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம். ஏன்னா சும்மா தான் இருக்காரு, சும்மா இருக்கிறதுனால பாடல்கள்லாம் எழுதி மியூசிக்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேறொருவரை வைத்து டியூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருத்தி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட முடியாது. ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது. என் விதிய போதே தெரிந்திருந்தாலே கற்பதில் நானே கரைஞ்சிருப்பேனே. இந்த ஃபீலிங் எங்கே வரும்? அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த டியூன்னால வந்தது தான் இதெல்லாம். ஆக இசை என்பது முக்கியமானது. இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அவர் சொன்னார், மியூசிக் பேட்டெலாம் தெரியாது, எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் பாடின வாராயெல்லாம் பாடின ஆட்கள் தான். நாங்கள்லாம் பழைய பாட்டெலாம் பாடினது உள்ளவும் தென்றல் காற்றினிலே பாடின ஆட்கள்லாம், கல்லெல்லாம் மாணிக்க என்னென்ன பொக்கிஷங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இளையராஜா அடக்கமாக உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலை வந்தால் செய்கிறாரு. இல்லைன்னா அவர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பணி தன்னுடைய வாழ்வில் உச்சத்தில் போக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கன் சிம்பனிக்கு அவர் தனியாக உட்காந்து மியூசிக் எழுதிட்டு இருக்காரு. நான் அதனால தான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் போகிறதில்ல. இப்போ உட்காந்தாருன்னா உட்கார் எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் எடுத்த மியூசிக் போட்டு காட்டுவார் சிம்பனியை. கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது எதுக்குன்னா எல்லாம் அமெரிக்காவில் நம்ம சிம்பனி வாசிக்க போகிறாங்க,
அதுக்காக அவர் மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை, இவன் பேசுனான் அவன் பேசுனாங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.